இப்ப கட்டுறது, எதை காலையில கட்டுறது, எந்த புடவை நாளைக்கு வரவேற்புல கட்டுறது? சரி, இப்ப யார் நமக்கு கட்டி விடுறது? சாதா புடவையே கட்ட தெரியாது நமக்கு. இந்த மாதிரி புடவை எப்படி நான் மடிப்பெல்லாம் வச்சு கட்டுறது? வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு காலையில வேணா இதுல ஏதாவது ஒரு புடவை கட்டிக்கலாம் சாயந்தரமும். இன்னைக்கு சாயங்காலம் வந்து இந்த புடவை கட்ட வேணாம், சிம்பிளான புடவை கட்டிப்போம். ஏன்னா இதை கட்டிக்கிட்டு சங்கட்டமா இருக்கும், வேற புடவை கட்டிப்போம். நீங்களா? யாரும் நினைச்சு பயந்துட்டேன் நானு. என்ன ரம்யா நீ இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? ஷிடம், என்கிட்ட நீங்க ஒண்ணு பேச தேவையில்ல. பேச தேவையா? அப்ப என்ன பண்ணலாம்? கொஞ்சிக்கலாமா? கொஞ்சம் வேணாம், அதான் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டல. வேற என்ன பண்ணலாம்? விளையாடலாமா ஏதாவது? என்ன பார்த்தா உங்களுக்கு விளையாட்டு பொருள் மாதிரி தெரியுது. எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்க. என்ன ஒரு மனுஷாவா அந்த வீட்டுல மதிக்கிறாங்க. நான் ஏதோ ஒரு சின்ன புழு பூச்சி மாதிரி தானே மதிக்கிறாங்கன்னா, அதே மாதிரிதான் நீங்களும் என்ன மதிப்பீங்க. என்ன கல்யாணம் பண்ணது அதுக்கு மட்டும்தான், மற்றபடி நீங்க என் கூட வாழ்றதுக்கு கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணி உடனே அப்படியே இங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்க, இங்க தனியா விட்டு. இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணோம்? என் கூட சேர்ந்து வாழற மாதிரி கல்யாணம் பண்ணோம். நீங்க அங்க ஒரு ஆளா இருக்கிறதுக்கு நான் இங்க இருக்கிறது, இது என்ன வாழ்க்கை? சரி கோவப்படாத. எதுக்கு கோவப்படுற நீ? இவ்வளோ நாள் நான் ஊர்ல இருந்தேன், இப்போ வந்திருக்கேன். பாசமா ஒரு வார்த்தை பேசலாம்னு பரவாயில்ல, இப்படி கோவமா பேசுறியே. கூல்டவுன். அப்புறம் கோவப்படாம என்ன பண்றது? இங்க தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதுவும் தனியா இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, உங்க வீட்டுல இருக்க ஆளுங்க கூட எல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப நரக வேதனையா இருக்கு. ரம்யா, அதெல்லாம் உனக்கு இப்போ புதுசாக இருக்குல்ல, அப்படிதான் இருக்கும். போக பழகிடுவ நீ. என்ன உனக்கு புதுசாக அப்படிதான் தெரியும் ரம்யா. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்போ பாரு, நான் நாளை காலைல வரதா தான் இருந்தனே தெரியுமா, கல்யாணத்துக்கு நேரடியா. சரி இங்கே வந்தால் சரி முன்னாடியே வருவோம், உன் கூட அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க, நீ தனியாக நின்று கிடப்ப, ஒரு விசேஷத்தில் சந்தோஷமாக நீ இருக்க மாட்ட அப்படின்றதுக்காக உனக்காக தான் நான் லீவு போட்டு காலையிலே கிளம்பி வந்தேன். அதுக்கே நீ எதுவுமே ஃபோனே பண்ண மாட்டேன் எனக்கு. நான் உனக்கு ஃபோன் போட்டால் நீ எடுக்கல, அம்மா தான் அப்புறம் என்கிட்ட பேசினாங்க. சரி சொன்ன இந்த மாதிரி நாளைக்கு காலைல வரேன்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி நான் இல்லாதனால தான் நீ அங்கே இதாக இருக்க, சரி நம்ம முன்னாடியே போவோம் சொல்லிட்டு தான் இன்றைக்கே வந்தேன். சரவணா, நீ ஊருக்கு போ, நான் போக வேணாம் சொல்ல. ஆனால் எனக்கு இந்த வீட்டில் பழக்கமாகிற வரைக்கும் நீ ஒரு கொஞ்ச நாள் இங்கே இரு சரவணா, அதுக்கப்புறம் போவேணா. முடிஞ்சா இங்கேயே ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி பாரு. இப்போ நீ ஒரு 2 வாரத்துக்கு லீவ் போட்டு இங்கே இருக்கிறியா ப்ளீஸ்? புரியுது ரம்யா, புரியுது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து 1 வாரத்துக்கு லீவ் சொல்லிட்டு வந்திருக்கேன் ரம்யா, அது வரைக்கும் அவன் கூட இருக்கிறேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போய் தான் அவனு ரம்யா, 2 வாரம்லாம் லீவ் எடுக்க முடியாது. 1 வாரமா? சரி சரவணா, 1 வாரம் இரு. சரி ரம்யா, உனக்கு இங்கே பிரச்சனையா இருக்குன்றல, யார் உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறா? யாராவது உன்னை திட்டுறாங்களா, இல்லை உன்னை ரொம்ப வேலை வாங்குறாங்களா, இல்லை உனக்கு ஏதாவது பிடிக்கலையா என்னன்னு என்கிட்ட இப்போ சொல்லு. நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், மற்றவங்ககிட்டையும் பேசுகிறேன், இப்பயாவது சொல்லு. இல்லை சரவணா, நான் அந்த மாதிரி பொதுவாக யாரையும் சொல்ல முடியாது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சரவணா, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த மாட்டுக்கிட்ட சாணி வர வேலை மட்டும் என்கிட்ட கொடுக்க வேணா சொல்லுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரவணா. கலா, நீ இல்லாத அப்போ தானே ஒன்று வேலை செய்ய சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டாங்களா கலா? அப்புறம் என்ன? வந்துட்டாங்க தான் சரவணா, ஆனால் அப்பப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ ஒரு கொஞ்சம் 2 மாடு அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அவ்வளோ தூரம் இருக்கு. அவ்வளோ தூரத்தை அந்த மழை பெய்ஞ்சப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சரவணா. எனக்கு அந்த வேலை மட்டும் வேண்டாம், அந்த பின்னாடி அந்த மற்ற எந்த வேலைனாலும் நான் செய்கிறேன், அது மட்டும் என்கிட்ட கொடுக்க வேணாம் சொல்லிட்டு சரவணா. சரி ரம்யா, நான் சொல்கிறேன். வேற ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா சொல்லு, வேற என்ன உனக்கு என்ன வேணும் சொல்லு. இல்லை சரவணா, அதை மட்டும் சொல்லு போதும், நான் மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் சொன்னால் அதுவும் கொஞ்சம் இதாக இருக்கும், வேண்டாம், நீ அதை மட்டும் சொல்லு. சரி ரம்யா, நான் சொல்லிடுறேன் நான். அப்புறம் ஏதோ உன் தம்பிக்கு என் தங்கச்சி சந்தியாவை கட்டி வைக்கிறதா ஏதோ பேசிக்கினாங்க, என்கிட்ட அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? அப்படியா? ஏதோ நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்களாமே? ஆமாம் சரவணா,
பேசிருக்காங்க தான். நிச்சயதார்த்தம் என்னைக்கு வைக்க போறாங்களான்னு தெரியல. நிச்சயதார்த்தம் வைக்கிறதா பேசிக்கிறாங்க. இன்னும் நான் எங்க வீட்ல இருந்து எதுவும் பேசல. அது இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரம்யா இன்னும் பேசலல? சரி பேசிக்கலாம் விடு. சரி என்ன சாப்பாடு என்ன இருக்கு? பஸ்ஸுக்குது எனக்கு வேற. இரு சரவணா, நீ ட்ரெஸ் மாத்திட்டு இரு. நான் போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பாடுலாம் இருக்கு, ரெடியா இருக்கேன். நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். இரு சரவணா. அடடே, என்ன மாதிரி இது? ஆளே வித்தியாசமா தெரிகிற. என்ன புடவை இப்படி கட்டியிருக்க? வேற லெவல் போகும்போது நீ பாரு. தலையில பூவு, கையில வளையல். ரொம்ப சூப்பரா இருக்க மதனி. நல்லா இருக்குண்ணா சார். சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வளையல் பூலாம் போட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதான் போட்டேன். அப்புறம் அந்த புடவை அப்ப ஆளு ஒரே மாதிரியே கட்டி இருக்கிறேன். அதான் கொஞ்சம் மாத்தி கட்டுவோமேன்னு கட்டினேன். நல்ல முடிவுதான் மதனி. விசேஷம்லாம் வந்தா இந்த மாதிரியே கட்டு. அப்புறம் சரி சார், இப்ப நம்ம வேலையில போயிடுறோம். நாளைக்கு சாயங்காலம் வரவேற்புக்கு ஊர் சேனல்லாம் வரணுமே, அதெல்லாம் எப்படி வர்றது? ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அங்க விழுப்புரம் அந்த மண்டபத்துக்கு வரணும். எல்லாரும் பஸ் ஏறி வருவாங்களா? மதனி, அதுக்கு ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம் மதனி. சாயங்காலம் இங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு பஸ் கிளம்புது அங்க மண்டபத்துக்கு. அதுல ஊர் ஜனெல்லாம் வந்து திரும்ப அதுலயே வந்து இங்க விட்டுருவாங்க. அதுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சரி, அதான் கேட்டேன் நான். அப்ப நாம வந்து இந்த வேன்லயே போயிட்டு அங்க தங்கி இருந்து திரும்ப காலைல இந்த வேன்லயே எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கு போயிட வேண்டியதானே? ஆமா மதனி, இப்ப நம்ம போறோமா? அங்க நைட்டு தங்கி இருந்துட்டு அப்புறம் காலைல எல்லாரும் கிளம்பி வேன்லயே வந்து கோவிலுக்கு போயிட வேண்டியதுதான். சரி சார். என்னம்மா திவ்யா, கிளம்பிட்டியா? எங்க பேத்தி எல்லாம் அழகணும். அபி எங்க? ஐஸ் எங்க? என்னம்மா சொல்ற, வரலையா? கிளப்பி விட்ட நீ முன்னாடியே. அதுலதான் குளிப்பாட்டி எல்லாத்தையும் கிளப்பி விட்டேன். போய் வேன்ல போய் உட்காந்து சொல்லிச்சு. இங்க இல்லையா? இங்கதான் இருக்குமா? வேன் உள்ளார இருக்குங்க. உள்ளாரதான் இருக்கோம். நாங்க உள்ளார இருக்கோம். உள்ளார வாங்க எல்லாரும். பாத்தியாவா? இந்த உள்ளார இருக்குது பாரு. உள்ளார ஏறி உட்காந்துக்கிட்டு உள்ள விளாடுது போல. ஆட்டம் போட்டுன்னு இருக்குது. அந்த கதவை சாத்திட்டு உள்ள இருக்குது பாரு. சரிம்மா திவ்யா, சரி. இந்த பையன் அந்த கட்டப்பை எடுத்துட்டு உள்ள போறியா? கொஞ்சம் எடுத்துட்டு போய் உள்ளார வையா. இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் எடுத்துட்டு வர வேண்டி இருக்குது. நான் அப்படியே எல்லாரையும் அப்படியே அனுப்பணும். நான் உள்ளார போறேன், நீ இதை எடுத்துட்டு போய. சரிம்மா, நீ போ. அம்மா, என்னம்மா? என்ன இந்த மாதிரி ஒன்று நான் பார்த்ததே இல்லையாம்மா? என்னம்மா இது வித்தியாசமா இருக்க? பூ வச்சிருக்க. புடவை யார் வந்த மாதிரி கட்டி விட்டது உனக்கு? அத்தை, ஆமா அத்தை. என்ன வித்தியாசமா தெரியுறீங்க அத்தை? நான் கூட இந்த மாதிரிலாம் சேரி கட்டினது இல்லை. நீங்க கட்டியிருக்கீங்க. முருகேசா, நல்லா இருக்குதா? அதை மட்டும் சொல்லு. எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்கிறான். அதான் அப்படி கொஞ்சம் மாறுதலாம் இருப்போம்னு மாறினேன். என்னப்பா, நான் வீட்டில் இருக்கிறப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறேன், விஷயத்துக்கு வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறேன். பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்ன அந்த அலமையில் எப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் மாலாம் கட்டினேன். ஆமாம், நீ சொல்றது சரிதாம்மா. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. இந்த மாறுதல் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இல்லையே, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அத்தை. இப்ப எதுக்கு தெரியுமா அந்த மாதிரி சாரி கட்டி பூ வச்சு அழகா இருக்காங்க? அவங்க வீட்டுக்கார பார்க்க போறாங்கல்ல, அதனாலதான் இப்படி இருக்காங்க. அத்தை, நான் சொல்றது கரெக்டு தானே? அதனால உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். பரவாயில்லையா, நீ கூட கண்டுபிடிக்கிறியா? ஆமா, பின்ன என்ன? நான் புருஷனை பார்க்க போகும்போது நான் அழகா இருக்கிறதுல இப்ப நீ அழகா இல்லையா? அந்த மாதிரி நானும் என் வீட்டுக்கார பாக்குறதுக்கு போகும்போது அழகா இருக்குன்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு? தப்பு இல்லம்மா. கரெக்டு தாம்மா, நீ செய்யறது கரெக்டு தாம்மா. எனக்கு கூட அப்பாவை பார்க்க போறேன்னு சந்தோஷமா தாம்மா இருக்கு எனக்கும். அப்பா, உங்க அப்பாவா? அப்ப தாத்தாவை பார்க்க போறோமா? எங்க இருக்காரு தாத்தா? ஐயா, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? அம்மாடி வித்யா, அதெல்லாம் யாரும் இல்லம்மா, சும்மா நாங்க பேசிக்கிறோம். நாங்க அது ஒரு ஆளு. தாத்தா எங்கேயோ இருக்கிறாருமா. இப்ப இல்ல, இப்ப பார்க்க போறவங்க யாரையும் நான் பார்க்க போறது கிடையாது.
ஒரு நாள் பார்ப்போம், அப்ப சொல்றேன் நான். அப்பா அப்பா இப்பதான் பாட்டி சொன்னாங்களே. அம்மா நீயே பதில் சொல்லுமா. என்னம்மா ஐயோ இந்த பசங்க கிட்ட வேற. வித்யா வித்யா, பாட்டி சொன்னதான், இப்ப பார்க்க போறது இல்ல, அது ஒரு நாள் பாப்போம், அப்ப இட்டுன்னு போற ஒண்ணு. சரிங்க பாட்டி. அம்மா அப்புறம் இது காலைல வரிசை வைக்கணும்லம்மா, அதுக்கு எவ்வளோ வைக்கிறது, காசு கொடுமா ஏதாவது, அப்பதான் காலைல வரிசை வைக்க முடியும். காலைல ஒன்றும் வரிசை வைக்க தேவையில்ல, சாயங்காலம் வரவேற்பு வைப்பாங்கல்ல, அப்போ வரிசை கொடுத்தா போதும். நான் தரேன். அப்போ நான் கவரில் போட்டு தரேன், உங்ககிட்டையும் கொடுக்குறேன், கதிரை சைடும் கொடுக்குறேன், எல்லார்கிட்டையும் கொடுக்குறேன். அப்போ வைங்க என்ன, நானே தரேன். அப்படியாம்மா, சரிம்மா. சரி, உள்ளார போய் வேன் உள்ளார போய் ஏறுங்க, போங்க. நேரம் ஆகுது பேர், போங்க போங்க. சரி வாடிக்கல உள்ள போவோம் வா. எம்மாடி பேத்தியா, ஏன் நீ இன்னைக்கு காலேஜுக்கு போல? காலேஜுக்கு காலையில வீட்லயே இருக்கிற? இப்ப காலேஜ் தானே படிச்சுன்னு இருக்கிற, இன்னைக்கு லீவா? பாட்டி லீவ்ல இல்ல பாட்டி, இன்னைக்கு காலேஜ் உண்டுதான். நாளைக்கு காலையில கல்யாணம், இன்னைக்கு யாராவது காலேஜுக்கு போவாங்களா? என்ன பாட்டி நீங்க இப்ப பொண்ணு அழைக்க போனோம், இப்படி இருக்கும்போது நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்குமா? என்ன பாட்டி நீங்க? அம்மாடியா, அதுக்கு இல்லம்மா மணிமகளா, நீ காலேஜ் போயிட்டே வந்திருக்கலாம்ல, ஒரு 3 மணிக்கு வந்துருவ தானே நீ. இன்னைக்கு 6 நாள் தானே காலேஜ், நீ வந்திருந்தனா இப்ப சாயந்தரம் கிளம்பி போயிருக்கலாம். இதுக்காக ஒரு நாள் எதுக்கு லீவ் போடணும்? படிமா, நல்லா படிக்கணும். நீ படிச்சு கலெக்டர் ஆகணும். பாட்டி என்ன சொன்னீங்க? கலெக்டரா? கலெக்டர்னா உங்களுக்கு சாதாரணமா போச்சு இல்ல பாட்டி, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இல்லம்மா, கஷ்டமா இருந்தாலும் நீ படிச்சிருவல, என் பேத்தி படிப்பான்னு நான் நம்புறேன். நான் ஆக மாட்டியா? நீ கலெக்டர் ஆகணும், இந்த பாட்டியோட ஆசை நிறைவேற்றுறியா? சரிங்க பாட்டி, சரி, உங்க ஆசைக்காக நான் முயற்சி பண்றேன் பாட்டி. கலெக்டர் தானே, ஆயிட்டா போச்சு. என்ன பாட்டி, ஆயிரம் பாட்டி. அத்தை என்னத்த மணிமேகிட்ட பேசின்னு இருக்கீங்க? மணிமேகிட்ட பேசுனா நீ நாள் ஃபுல்லாக பேசலாமே, என்ன கலெக்டர் அது இதுன்னு. வாங்க மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, நீ காலேஜ் போலையா நான் கேட்டேன். கலெக்டர் ஆக சொன்னா என் பேத்தியா, அதான் ஆவன்னு சொல்கிறேன் என்கிட்ட. கலெக்டராத்தா? ஆயிடுவா. ஏன்பா, ஏன் ஆக மாட்டேனா? என்ன நீங்க நான் ஆக மாட்டேன்ற மாதிரியே சொல்றீங்க? இல்லம்மா மணிமகளா, அப்பா சொல்லுவா அந்த மாதிரி. நீ என்ன நினைக்கிறியோ அதை ஆகு, நீ உன்னால முடிஞ்சா எல்லாமே முடியும். அப்பா நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் செய்யறேன். என்ன கலெக்டர் ஆயிரியா? சரிப்பா, ஆயிரம். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, காமாட்சி எங்க? எம்மா நேரமா நான் கிளம்பிட்டேன். நான் நேரம் கோயிலுக்கே போயிருக்கலாம் போல, நீ வருவீன்னு எதிர்பார்த்தா யாருமே வர மாட்டீங்க. ஏம்மா இது பொண்ணு வீட்டுக்காரங்களே வந்துருவாங்க போல கோயிலுக்கு, நாம பொறுமையா போறதா? இந்த இருக்கிற கோயிலுக்கு எத்தனை மணிக்கு தான் போறது? அத்தை போயிடலாம் அத்தை, இதோ தானே இருக்குது, நாம் போயிடலாம் விடுங்க. அவங்க அங்கிருந்து வரதுக்குள்ள நாம் போயிடலாம். இந்த காமாட்சி புடவை கட்டுன்னு இருக்கு, அதை வந்துருவா, நாம கிளம்பிட வேண்டியதான். சரிங்க மாப்பிள்ள, அப்புறம் இங்கிருந்து என்ன அப்படியே நடந்தே போயிடலாமா? ஆமாத்த, அப்படியே நம்ம நடந்து போயிடுவோம். இதோ தானே இருக்குது கோவிலு, அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வந்துடும். நாம் போயிடலாம். நீங்கள், நான், மணிமேகலை, காமாட்சி, நாம் 4 பேர் நடந்து போயிடுவோம். சூர்யா வந்து வண்டியில் வரான்ட்டான், அப்பாவுக்கு முடியாதுல்ல, அவர் வண்டியில் கூட இட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டான் சூர்யா. இப்போ காமாட்சி வந்தாலும் நாம் எல்லாருக்கும் 4 பேரும் கிளம்பிடலாம். எப்பா ரங்கநாதா, பொண்ணு வீட்டுக்காரங்க எப்ப வராங்கன்னு கேட்டீங்களா? எங்க வராங்கன்னு ஏதாவது? அப்பா நான் எதுவும் ஃபோன் பண்ணல, காமாட்சி தான் ஃபோன் பண்ணி பேசினா. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணப்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், திரும்ப ஃபோன் பண்ணல. சரி, ஏதாவது நாங்கள் முன்னாடி போயிடுவோம். என்னமா காமாட்சி சும்மா நேரமா கிளம்புற நீ? அங்க பொண்ணு வீட்டுக்காரங்களே வந்துருவாங்க போல கோயிலுக்கு, நாம முன்னாடி போய் நிக்கிறதுல இருக்கிற கோயில்ல நாம பொறுமையா போறதா? என்ன காமாட்சி நீ? அம்மா நான் லேட் ஆகலம்மா, நான் இதோ இந்த புடவை கட்டுறதுக்கு எனக்கு நேரம் ஆயிட போகுது. வீட்டில் அப்புறம் எல்லாம் வந்தோடனே அங்கேருந்து பொண்ணு அழைச்சின்னு வந்து அப்புறம் படைக்கணும்.
அப்புறம் எல்லாரும் சாப்பாடுலாம் செய்யணும்ல, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். அதுக்கு தான் இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டு வரேம்மா நான். அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் எல்லாம் பசியில் உட்காந்து இருப்பாங்கல்ல, அதுதான் பண்ணேன் நான். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். எல்லாரும் வந்தாங்கன்னா அப்புறம் பசியில் அவங்கள காக்க வைக்க கூடாது, செஞ்சு போட்டணும் ஒன்று. சரி சரி. ஃபோன் பண்ணி கேட்டியா பொண்ணு வீட்டுக்காரங்க எங்கே வராங்கன்னு? வேணலாம் நம்ம நடக்க ஆரம்பிப்போவா? ஃபோன் பண்ணி இப்போதாம்மா பேசினேன். இதோ கிட்ட வந்துட்டாங்களா அவங்க. நம்ம நடந்து போவோம், அவங்க வரவும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேம்மா. வாங்க நம்ம எல்லாம் கிளம்புவோம். மாட்டே காமாச்சே, எனக்கு ஒரு டீ ஒன்று போட்டு கூட. தாத்தா நேரம் ஆகுது தாத்தா, அப்புறம் வந்து அம்மா போட்டு தருவாங்க. அம்மா வாமா நீ, நம்ம போலாம். அம்மாமா ஒரு நிமிஷம் இருமா, இந்த மாமாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். பால்லாம் ரெடியாக தான் இருக்குது, ஒரு 5 நிமிஷமா போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அவரு தினமும் சாதத்தில் குடிப்பாரு, இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் குடிக்கலாம். இருமா, அதை வந்துடு, 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. சரி காமாச்சி, நீ டீ போட்டு கொடு. நானும் மணிமேகலையும் முன்னே நடந்து போறோம் என்ன? அப்புறமா நீயும் மாப்பிள்ளையும் நடந்து வாங்கன்னா அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா யாரும் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. நாங்க முன்னாடி போறோம், சரியா? ஆமாம்மா அதுவும் சரிதான். சரி நீங்க 2 பேரும் போங்க, நானும் மாமாவும் அப்படியே பின்னாடி நடந்து வந்துடுறோம்மா.